ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆமா, அதே போல அன்புமணிக்கும் அந்த மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் அது ஒருத்தன் தானே, நான் அதை சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு சொல்லுவேன். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க முன்னால சொல்ல முடியாது. ஆமா, அது எப்படி முன்னாலே குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடிய உங்களை உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா அவரிடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதற்கு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கும் நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியோட நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். தந்தைமான் பிரச்சனைக்கு காரணம் உங்க உட்பட ஜிகே மணி அவங்கள காரணம் எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். சில ஒரு காளிகள் கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டுகிற சென்னையா சார் இருவருக்கும் சமரசம் பேச வேண்டிய நிலையில இந்த ஒழுங்கு நடவடிக்கைன்றது தேவையா? அது எனக்கு தெரியாதுங்க. அது பொதுக்குழு தான் முடிவெடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.